இதுதான் நமக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்குது. இல்ல இல்ல இப்ப சார் எங்களுக்கு வேண்டியது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ற மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, மினிஸ்டர் லெவல்ல வந்து ஒரு நாளைக்கு சிரமம் சேலம் மாவட்டம் சின்னமுத்தூரில் உள்ள பள்ளியில் ஆங்கில ஆசிரியை சரியாக பள்ளிக்கு வராததால் அந்த பள்ளியை முற்றுகையிட்டு பள்ளியை சுற்றி பெற்றோர்களும் பொதுமக்களும் பள்ளியை சுற்றி முற்றுகையிட்டிருந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆங்கில பாட ஆசிரியர் சரிவர பள்ளிக்கு வராததால் மாணவர்கள் கல்வித்திறன் பாதிக்கப்படுவதாக கூறி இந்த முற்றுகையானது நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணி, விவரங்களை பதிவு செய்யுங்க. நிஷா, நிச்சயமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாரமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சின்னமதூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் 120 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் கணிதம், ஆங்கிலம் போன்ற பல்வேறு பாடப்பிரிவுகள் தற்காலிக ஆசிரியராக இருந்து வருகிறது. தற்காலிக ஆசிரியர்களாக 6 பேரும் ஒரு நிரந்தர ஆசிரியரும் பணியாற்றி வருகின்றனர். தலைமை ஆசிரியரும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆங்கில ஆசிரியர் மாத கணக்கில் விடுப்பு எடுத்து வருவதில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் மாணவ மாணவிகள் ஆங்கிலத்தை பயில்வது மிக சிரமமாக படுவதால் பலமுறை கல்வித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். இதை கண்டுகொள்ளாததால் இன்று ஆத்திரமடைந்த மாணவர்கள், பெற்றோர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பள்ளி வளாகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக காவல்துறையினர் தகவல் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதற்கு உடன்படாத பொதுமக்கள், மாணவ மாணவிகள் உடனடியாக தீர்வு கிடைக்காவிட்டால் பள்ளிக்கு மாணவ மாணவிகளை அனுப்ப மாட்டோம் என்று பிள்ளைகளை அழைத்து சென்றனர். இதனால் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. நிஷா, மணி, விவரங்களுக்கு நன்றி.